கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். யாக்கோபு 4:5 நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. அன்பான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து நமக்கு உணர்த்துவார். மட்டுமல்ல, ஆவியானவர் நமக்குள் வாசமா இருக்கும் பொழுது ஆவியின் கனிகள் நம்மில் நிலைத்திருக்கும். யாக்கோபு 4:7 தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சவுல் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் பொல்லாத ஆவி அவனை அலக்களித்தது என்று 1 சாமுவேல் 16:14 பார். நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் மற்றவர்களை காயப்படுத்துகிறீர்களா? உங்களுக்குள் சவுலின் ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். உணர்வடையுங்கள், மனம் திரும்புங்கள். இல்லாத ஆவி சவுலை மட்டுமல்ல, தாவீதையும் அதிகமாக வேதனைப்படுத்தியது. இன்றைக்கும் அநேகர் தங்களுடன் இருப்பவர்களை உலகத்திற்கு சிநேகிதராய் இருந்து தேவனுக்கு பயங்கராய் அசுத்த ஆவியின் நிமித்தம் அநேகரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அதே சமயத்துல ஆவியானவரால் நிரப்பப்பட்ட தாவீது எல்லாவித சவால்களிலேயும் கொந்தளிப்பிலேயும் அவர் ஜெயம் பெற்றவராய் காணப்பட்டார். காரணம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனை. நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுத்திருக்கும் பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், அவர் நம்மை விட்டு ஓடி போவார். இதே வசனத்தை குறித்து இயேசு கிறிஸ்து மத்தேயு 12:43 அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் இளைப்பாறுதல் தேடியும் அது கண்டடையாமல் திருப்பி அது இருந்த இடத்திற்கே வந்து, நான் அங்கு சென்று அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 வேறு ஆவிகளை தன்னோடு கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து குடியிருக்குமாம். அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடாயிருக்கும் என்று. உங்கள் இருதயத்தை அனுதினமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கள், அல்லது பின்மாற்றத்தில் ஜோடிக்கப்பட்ட உங்களுக்குள் அசுத்த ஆவி புகுந்துவிடும். இயேசு இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்று நம்மை எச்சரிக்கிறார். உலகத்துக்கு சிநேகிதராய் உலகத்தாரை போன்று நாம் ஜோடிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்தை பெருமையாய் வைத்திருப்போமானால் நமக்குள் அசுத்த ஆவி புகுந்துவிடும். அசுத்த ஆவி ஆஸ்மாசிஸ் போல காலியா இருக்கிற இடத்துக்கு பாய்ந்து வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கும் பொழுது மற்றவர்களால் வரும் கலகம், துன்பம், துக்கம், துரோகம், பேக் ஸ்டாப், ஏமாற்றம், பழி வாங்குகிறவர்களையும் சகிக்க கர்த்தர் பலன் தருவார். நம் வாழ்க்கையை ஜெயமாய் முடிக்க கிருபை தருவார். ஏனென்றால் அவர் அளவற்ற கிருபை கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கனிகளை பெற்று தேவனுக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்போம். தாவீதை போல துதித்து கொண்டே இருப்போம். ஆமேன். அல்லேலூயா.